இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு லைனா சொல்லும்போது, நீங்க லாயர், அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேர் வச்சிருக்காரு. Okay. நீங்க வந்து உங்க இப்போ ஆளுக்கு ஒரு ஒரு ரோல் இருக்கு. இப்ப நான் லாயர்ன்னும் போது நான் மதுவோட அப்பாவ தேடி போறேன். ஆஸ் அ லாயர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இப்ப இவ பார்க்கும்போது இவ வந்து கடைய பாயிண்ட் அவுட் பண்ணி போறா. ஏன்னா அங்க வந்து கிரிஜா வராங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு இருந்தது. சோ எனக்கு லைனா சொல்லும் போதுமே இதே தான் சொன்னாங்க. நான் வந்து இவ்ளோ டீப்பா உள்ள போகுன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது. Okay. எனக்கு பண்ண பண்ண இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்ப கடைக்கு ஒரு ப்ராப்ளம்னா லாயர் வந்து நிக்கிறாங்க. அப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா லாயர் வந்து நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன்லயும் அந்த லாயரோட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னும் போது அதை ப்ளே பண்ணும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டப்பிங்லேயே வந்து எனக்கு அந்த வேரியேஷனே ரொம்ப பிடிச்சது. Okay. லாயரா நான் ஒரு சீன் பண்ணும்போது சார் இங்க மோகன் யாராவது இருக்காங்களா அந்த மோடு வருது. அம்மா கிட்ட பேசும்போது அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ற அந்த மோடு இருக்கு. சிஸ்டர்ஸ் கிட்டயும் அந்த மாதிரி இருக்கு. பிரியன்ட்ட பேசும்போது இல்ல பிரியன் ஓகே அந்த ஸ்வீட்டா நான் டப்பிங்லயே அந்த வேரியேஷன் பாக்குறேன். நான் அதை கொடுத்துருக்கேன்றது. ஸோ அங்கேயும் நான் அந்த மாதிரி தான் போய் பேசினேன். ஸோ ஜெயஸ்ரீக்கு வந்து ஜெயஸ்ரீயாவே ஆர்க் நிறைய இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறேன். ஸோ அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் நேத்து நான் டப் பண்ணும் போது தான் அது இன்னும் டீப்பா நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு 8 எபிசோட் சேர்த்து பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது விதவிதமா நம்ம பேசியிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குன்னு. ஸோ தட் ஃபெல்ட் நைஸ்.